சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ராகவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூராலஜிஸ்ட்டு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்குன்னு ஒரு சில தனித்திறமைகள் உண்டு. அது என்னென்னா அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு, அந்த அப்டேட்டை புரிகிறது மாதிரி எங்களுக்கு சொல்கிறது, இப்படி ஒரு லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய பார்க்குற விஷயங்கள் இளைஞர்கள், வயதானவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட். அதில் ப்ராஸ்டேட்டுங்கிற வார்த்தையில் பெரிதாக இந்த பேசப்படுகிற இடத்துல நிற்கிறது என்னென்னா கேன்சர். கரெக்ட். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது நிற்கலை. கரெக்ட். ப்ராஸ்டேட்னாலே அடுத்த கண்டினியூடான வார்த்தை என்லார்ஜ்மெண்ட்டை தாண்டி கேன்சர் தான் அப்படின்னு நிற்கிது. நான் என்னுடைய கேள்விகளை முழுக்க இதில் முன்வைக்கிறதுக்கு முன்னால் நான் பிரிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ப்ராஸ்டேட் தொடர்பாக இருந்தாலும் எனக்கு அதில் இளைஞர்களுக்கு இப்படி வருது, வயதானவர்களுக்கு இப்படி வருது, கேன்சரோடு சேர்ந்தது இப்படி வருது, கேன்சர் இல்லாத என்ன வருது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம். முதல்ல நான் போகிறது கேன்சர் இல்லாத ப்ராஸ்டேட் பிரச்சனைகள். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ப்ராஸ்டேட் சுரபிங்கிறது ஆண் மகனாக பிறந்த அனைவருக்கும் உண்டு. அது இல்லாமல் அந்த பிறப்பே இருக்காது. அது வயத்திற்கு கீழே வயத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற ஒரு சிறு சுரபி, ஒரு ஹேண்ட் ஃபிஸ்ட், அவ்வளோதான் அந்த சைஸ் அந்த சுரபிக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான வேலை நம்ம பால்ய பருவத்தில் மற்றும் இளைஞராக இருக்கும்போது அந்த விந்தை மெச்சூர் பண்ண வச்சு குழந்தை உருவாக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது அந்த மெச்சூரிங் ப்ராஸ்டேட்டில் தான் நடக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸாக இருக்கிற ஒரு யங் கப்புளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். பட் வயதாகும்போது அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுது, அதில் வீக்கமும் அடையுது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது இளைஞர்கள் மற்றும் இளம் வயதில் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் சுரபியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் இந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணுறது ப்ராஸ்டடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன். என்ன டாக்டர், மைல்டு இன்ஃபெக்ஷன் தானே டாக்டர், அது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைனா, இது எப்படிப்பட்ட ஒரு இரிட்டேஷன் கொடுக்குன்னா அவங்க மூளை அதிலே செத்துக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, ஒரு மைல்டு இரிட்டேஷன் இருக்கும், பாத்ரூம் போகும்போது எரிச்சல் இருக்கும், பின் முதுகில் வலிக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. சில சமயம் உடலுறவு கொள்ளும்போது விந்து வெளியில் வரும்போது எரிச்சல் இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் அன்ஈஸியாக அந்த இடத்துல இருக்கும். இது இளைஞர்களுக்கு ரொம்ப காமனாக இருக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 5 முதல் 10 இளைஞர்கள் இந்த ஏஜ் குரூப் பிட்வீன் 15 and 35 இந்த பிரச்சனையோட நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு மருத்துவ முறைகள் தான் தீர்வு, அறுவை சிகிச்சை தீர்வு அன்று. ஆனால் மருத்துவ முறைகள் கூட எல்லாருமே பழக வேண்டிய சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 1, நல்ல குடிநீர் வேணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிநீர் வேணும். ரொம்ப நேரம் அமர்ந்திருந்து வேலை பார்க்குறது கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து உட்காரணும். 3வது விந்து வெளியேற மாதிரி பார்த்துக்கணும். இது 3 ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து பெரும்பாலும் வெளியில் வந்துடலாம், தீர்வடைஞ்சிடலாம். பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க மூளையை ரொம்ப கசக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ப்ராஸ்டடைட்டிஸ். நான் இதுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பேர் வச்சுருந்தேன், ஐடி காரிடர் டிசீஸ். ஓஎம்ஆரில் இருக்கிற பல பேர் ஐடி காரிடரில் வேலை செய்கிறவங்க உட்கார்ந்தே இருப்பதால் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு தீர்வு இருக்குது, அதை அணுகி அழகான தீர்வு எடுத்துக்கிட்டு முக்கியமாக நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த 3 விஷயத்தில் எனக்கு ஒன்றுக்கு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். 1, 2 சொன்னீங்க. 3வது விந்து வெளியேறுதல் அப்படிங்கிறத சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. கரெக்ட். விந்து வெளியேறுதல் 2 விஷயமாக பார்க்குறோம். அதாவது மருத்துவத்துறை அதில் என்ன சொல்லுதுன்னா, எப்படி வாட்டர் டேங்கில் தண்ணி நிரம்பிடுச்சுன்னா அது வெளியேறுமோ அது மாதிரி விந்தையும் நீண்ட நாள் அடக்கி வச்சுக்க முடியாது, அதுவாகவே அது வெளியேறக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த 3க்குள்ளே இந்த விந்து வெளியேற்றுதல்ங்கிறது ஒன்றும் வருதா? நிச்சயமாக உண்டுங்க. இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, முன்னாடி பண்ண ரிசர்ச்லேருந்து தான் தெரிய வந்தது. அதாவது விந்து அதிகமாக வெளியேற்றாமல் உள்ள சில பேருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக தென்பட்டது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, பிரிசனில் இருந்த கைதிகளுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால. அதே மாதிரி இந்த கார் டிரைவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பல நாள் அதை வெளியேற்றாமல் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்தது. இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள். அதனால தான் விந்து வெளியேற்றுறதும் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு. சரி, நீங்கள் சொன்ன இந்த இத்தனை காரணங்கள்லேயும் அதுக்கு முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னது இந்த சுரப்பியில் ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நடக்குது அது மேலே? இதுக்கும் ஒரு தியரி இருக்குது. அதாவது ப்ராஸ்டேட் சுரபிக்கு பக்கத்தில் இருக்கிறது குடல், மலக்குடல். இந்த ப்ராஸ்டேட் சுரபிக்குள்ளார 1-2 பாக்டீரியா போய் உட்காந்து அந்த பாக்டீரியா ஒரு இரிட்டேஷன் ஏற்படுத்தி
அதனால் வர ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கும்போது ஆன்டிபயோட்டிக்கும் ஒரு பகுதியாக கொடுப்போம். ஒன்று, மலக்குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை மாற்றி நல்ல பாக்டீரியாவை மாற்றுறதும் ஒரு 2வது பகுதி. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் தான். இன்ஃபெக்ஷனுங்கிறது ஆரம்பிக்கும்போது ஒரு சில பாக்டீரியானால ஆரம்பித்து அந்த பாக்டீரியாவோட ரியாக்ஷன்னால் இன்ஃப்ளமேஷன் வந்து அதனால தான் உங்களுக்கு ப்ராஸ்டடைட்டிஸ் வருது. ஸோ அதனால தான் இந்த ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். உட்கார்ந்தே இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வரும். கான்ஸ்டிபேஷன் வந்தானா இந்த பாக்டீரியா இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். இதுக்கு டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. இது நடக்கிறதுனால தான் இதை வருது அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்குது. இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கும் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கா? உண்டுங்க. இதுக்குன்னு சில பிரிவுகள்லாம் இருக்குது. 100 பேரில் 99 பேருக்கு க்ரானிக், அதாவது ரொம்ப லோ கிரேட் இன்ஃபெக்ஷன், அவங்க உடலை பாதிக்காது, ஜுரம் வராது, அட்மிஷன் தேவையில்லை, அது மாதிரி இருக்கிறவங்க தான் 99 பேர். 1-2 பேருக்கு அக்யூட், அதாவது அந்த இடத்துல பாக்டீரியா கோடிக்கணக்காக பயிராகி அந்த ப்ராஸ்டேட் சுரபியே அழிக்கிற மாதிரி வந்து அதில் வந்து சீழ் உண்டாகி அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நான் சொன்ன மாதிரி அக்யூட் ப்ராஸ்டடைட்டிஸ் சுகர் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக ஆரம்பிக்கும், ஆனால் உங்கள் சுகர் கண்ட்ரோல் நல்லா இல்லைன்னா அது ரொம்ப மோசமாக தெரிய வரும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, அக்யூட் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர், பட் ரொம்ப சீரியஸாக இருக்கும். க்ரானிக் எல்லாருக்கும் இருக்கும், சீரியஸ் கிடையாது, ஆனால் மனசு உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அக்யூட்டை எப்படி சரி பண்ணுறது? அக்யூட்டுக்கு வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ணணும். அந்த பஸ் கலெக்ஷன், அதாவது சீழ் இருக்கிறத எடுத்து விடணும். வேணும்னா ஒரு யூரின் டியூப் போட்டு இன்ஜெக்ஷன், ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷனில் கொடுப்போம். கொடுத்துட்டு தேவைப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப ரேராக அந்த சீழை எங்களால் ஊசியால் எடுக்க முடியலன்னா ஒரு கேமரா போட்டு உள் வழியாக அந்த சீழை எடுத்து விடுவோம். ஸோ பெரும்பாலும் மெஜாரிட்டிக்கு வந்து ஊசி, இன்ஜெக்ஷன், அட்மிஷன், டியூபு போதுமானது. ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக கேமரா போட்டு அந்த சீழை உள்ள அல்லது எடுக்கணும். நான் கேன்சரஸ் லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து இப்போ ஏதாவது டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்பொழுது அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே சில விஷயங்களை செய்ய முடியும்னு நமக்கு ஏதாவது இருக்கா? ப்ரிவென்ஷன் தான் பண்ணணும். அதாவது ஒன்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் செட் ஆன அப்புறம் நம்ம இந்த பாதையில் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. டெக்னாலஜி எவ்வளோ வந்தாலும், டெக்னாலஜியில் என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, முற்காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கேமரா போட்டு சீழை உள்ளார்லேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எப்படி வந்துருச்சுன்னா, பெரும்பாலானருக்கு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் கொடுக்காமல், ஆப்ரேஷன்லாம் தேவையில்லாமல் சின்னதாக ஒரு ஊசி மட்டும் போட்டு அந்த சீழை எடுத்து விட்டுறோம். அது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஆனால் என்னோட விருப்பம் என்னென்னா, யாருமே அந்த நன்மைக்கு வரக்கூடாதுங்கிறது தான் என் விருப்பம். அதுக்கு முக்கியமான ப்ரிவென்ஷன், டயபெட்டிக் கண்ட்ரோல். அடுத்தது க்ரானிக்கல் வரும் பொழுது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? பெரும்பாலும் க்ரானிக் ப்ராஸ்டடைட்டிஸ்க்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. தேவை கிடையாது. ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயமா பார்க்கப்படாது, ஆனால் தீர்க்கப்படணும். ஏன் தீர்க்கப்படணும்னா, நான் சொன்ன மாதிரி பல பேருக்கு இது ஒரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் தீர்த்துட்டோம்னா அவங்க தன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு இது ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரி டாக்டர், இப்போ நான் கேன்சர்னு 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். நான் இன்னுமே ஸ்டில் நான் கேன்சரில் தான் இருக்கேன். இந்த நான் கேன்சராக வந்திருக்கிறதுக்கு லேட்டஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதுல ஒன்று நீங்கள் சொன்னீங்க, அக்யூட்டாக இருக்கிறத எப்படி சரி பண்ணுறது, வேறு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது டாக்டர் நான் கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணுறது? ஸோ நான் சொன்னது இந்த ப்ராஸ்டடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்து இளைஞருக்கு வரக்கூடியது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆண்மங்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் கேன்சரஸ் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். பொதுமக்களில் என்ன சொல்லுவாங்கன்னா பிபிஹெச், இல்லைன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ப்ராஸ்டேட்டோமெகலி அப்படின்னு பல தரப்பட்ட வார்த்தைகளில் சொல்லுவாங்க. என்னென்னா, வயதாக ப்ராஸ்டேட் சுரபி வீக்கமடையுது. ஒரு 40லேருந்து 50, 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு யூரின் போக கஷ்டம், அடிக்கடி நைட் எழுந்துக்கிறது. இது வந்து நம்ம அந்த ஏஜ் டேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிற லைனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99 பேருக்கு இருக்குது, அல்லது 100 பேருக்குமே இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த 100 பேரில் ஒரு சின்ன ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தோம்னா, 100 பேரில் 100 பேருக்குமே இந்த பிரச்சனைகள் வரும். யூரின் போக கஷ்டம், மெதுவாக போகுது, அடிக்கடி எழுந்துக்கிறேன், நைட்டெல்லாம் எழுந்து போனால் ஒரு எம்டிங் ஃபீலிங் இல்லைன்னு. அந்த 100 பேரில்
100 பேருக்குல வந்து அட்லீஸ்ட் ஒரு 80 பேருக்கு வந்து மருந்து தேவைப்படும். அந்த 80 பேரில் ஒரு 20-25 பேருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். ஸோ மருந்து எல்லாருக்குமே வேலை செய்யுமா, நாளடைவில் மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்தில் மருந்தோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்குது. அதனால் அந்த ஆண் மகன்களும் ஒரு அறுவை சிகிச்சைக்கான அவசியத்துக்கு வந்து நிற்கிறாங்க. 10 வருஷத்துக்குள்ள அந்த மருந்தினுடைய வீரியம் குறையும் பொழுது அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு தீர்வை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அந்த வீரியம் குறைஞ்சிட்டதுனால அந்த வியாதி மீண்டும் வந்து விட்டது அல்லது வரும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? மருந்து ஓரளவு தான் வேலை செய்யும். அந்த ப்ராஸ்டேட் சுரபியோட வீக்கம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. அந்த ப்ராஸ்டேட் சுரபியோட வீக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதோடு இல்லாமல் ப்ராஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற டிஷ்யூ ஆர்கிடெக்சரும் மாறிடும். இது 2 காரணங்களுக்காக அந்த மருந்தோட எஃபெக்ட் ஓவர் டைம் மருந்து வந்து அதை குணப்படுத்தாது, ஆனால் கட்டுப்படுத்தும். சரியா டாக்டர்? அதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. கரெக்ட். அது கட்டுப்படுத்துது. ஆனால் அந்த கட்டுப்பாட்டுக்கும் ஒரு சில வருடங்கள் ஒரு எல்லை இருக்குது. ஒரு எல்லை இருக்குது. அது திருப்பி அதை தாண்டி வரும்பொழுது மறுபடியும் நம்ம வேற ஒரு சிகிச்சையை கையாளுறோம். ஆனால் இதே மருந்து கொடுத்து இன்னொரு 10 வருஷம் கண்டினியூ பண்ணிக்குமான்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? யூஸ்வலாக வேலை செய்யாது. ஒரு எண்ட் பாயிண்ட் வரும்போது அந்த மருந்து வேலை முடிஞ்சிருச்சு, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகணும். ஆனால் என்ன நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மருந்து தான் முதல் தீர்வு. ஒருத்தங்க ஒரு பிரச்சனையோட வராங்கன்னா ஃபஸ்ட்டு மருந்தோடு தான் ஆரம்பிப்போம். மருந்து எப்போ அது வேலை செய்யலையோ, அது சில பேருக்கு வந்து மருந்து 3 மாதத்துக்குள்ள வேலை செய்யாமல் போயிடலாம். பட் பெரும்பாலானோருக்கும் நல்லா வேலை செய்யும். 5 முதல் 8 வருடங்கள் வேலை செஞ்சிடும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சைக்கு வருவாங்க. சுரப்பியினுடைய வீக்கம் அல்லது அதில் ஏற்பட்டிருக்கிற மற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் குணப்படுத்திட்டா கூட அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்தே ஆகும் இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் குணப்படுத்தப்பட்டால் அது வயதானாலும் கூட மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ப்ராஸ்டடைட்டிஸ் வரதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் கேன்சர் இல்லாத வீக்கம் எல்லா ஆண்மகளுக்கும் வந்தே தீரும். அதை நம்ம மாற்றவே முடியாது. உங்களுக்கு ப்ராஸ்டடைட்டிஸ் இருந்ததுனாலையோ இல்லாததுனாலையோ இது வரப்போகிறதுங்கிறது கணக்கே கிடையாது. இது எந்த வயதுக்கேற்ற மாற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேரில், ரோட்டில் போகிற 100 பேரில் 99 பேர் 50-55 வயசில் கண்ணாடி போட்டுருவாங்க. அது மாதிரி இது அந்த மாதிரி இது ஒரு மாற்றம். இது வந்து வயதுக்கேற்ற மாற்றம். தலைமுடி நரைப்பது போல், கண்ணாடி அணிவது போல், இதுவும் ஒரு மாற்றமே. இப்போ எந்த விதமான சிம்டத்தை மேஜராக இது உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஸ்டேட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அல்லது பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒருத்தர் சுய பரிசோதனையில் முடிவெடுக்க முடியும்? யூரின் மெதுவாக போகுது, யூரின் சரியாக எம்டி ஆகலை, கஷ்டப்பட்டு யூரின் போகிறீங்க, இல்லை யூரினில் ரத்தம் வந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100க்கு 100 ப்ராப்ளம் இருக்குது. அந்த முக்கியமான ரத்தம் வரதை பற்றி ஒரு வார்த்தை நம்ம சொல்லி ஆகணும் நேயர்களுக்கு. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, டாக்டர் பீட்ரூட்டா, கேரட்டா, நான் கேரட் சாப்பிட்டேன், பீட்ரூட் சாப்பிட்டேன் டாக்டர், இது வந்து வெயில் காலம், சூடுனால வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருக்கலாம், அதை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் யூரினில் ரத்தம் வந்துச்சுன்னா 100 பேரில் 40 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த 100 பேரையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஸோ என்னோட நேயர்களுக்கான ரிக்வெஸ்ட் என்னென்னா, யூரினில் ரத்தம் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாமல் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ ஸ்டெப் எடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமானது. 2வதாக, யூரின் போகிற ஸ்பீடு ரொம்ப கம்மியாகுது, கஷ்டப்பட்டு போகிறேன், நான் அடுத்த மாதம் போய் டாக்டரை பார்க்குறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ப்ராஸ்டேட் சுரபியில் வீக்கம் அடையும் போது, கேன்சர் இல்லாத வீக்கமாக இருந்தாலும் கேன்சருக்கான வீக்கம் இருந்தாலும் இரண்டுமே உங்கள் யூரினோட பாதையை அடைக்க தான் போகுது. அப்படி அடைக்கப்படும் போது உங்கள் யூரின் ஸ்பீட் கம்மியாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மருத்துவரை அணுகி தான் ஆகணும். போஸ்ட்போன் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட்டு கிடையாது. ரத்தம் ஒரு தடவை யூரினில் போகும்பொழுது ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வரல, அல்லது 2 நாள் வந்துச்சு அப்புறம் வரவே இல்லை சுத்தமாக, இப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை நாள் தொடர்ச்சியாக அவருக்கு ரத்தம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் 15 நாள் 1 மாதத்துக்குள்ளே எத்தனை முறை அவருக்கு சிறுநீரில் ரத்தம் போச்சுன்னா அவருக்கு இந்த பாதிப்பு பெருசாக இருக்குதுன்னு அவர் எடுத்துக்கணும். இல்லை ஒரே ஒரு தடவை தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை 6 மாதமாக அப்படின்னா அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. எது சரி? இதில் ஒரு முறை ரத்தம் வந்தாலும் அவர் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணணும். அதாவது நிறைய பேர் இந்த சார் ஒரு தடவை வந்துச்சு அப்புறம் 1 மாதமாக வரலன்பாங்க. கிடையாது. பிளட் இந்த யூரின் வந்து இன்டர்மிட்டண்ட்டாக வரலாம். ஒரு தடவை வந்தாலும் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கும். கல்லாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ப்ராஸ்டேட்டில் கேன்சராக இருக்கலாம், இல்லை சிறுநீரக பையில் கேன்சராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒழுங்கான டெஸ்ட் பரிசோதனை செஞ்சு தான் நம்ம அந்த முடிவுக்கு வந்தாகணும். ஸோ ஒரு முறை ரத்தம் வந்தாலும்
பலமுறை ரத்தம் வந்தாலும் பரிசோதனை அவசியம் செய்ய வேண்டும். டாக்டர், இப்போ நம்ம பேசிக்கிட்டு வந்த விஷயத்தில் இந்த நான் கேன்சரஸ் அப்படிங்கிறதுல அறுவை சிகிச்சை முறை அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல சொன்ன மெத்தட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இப்போ பல மெத்தட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த அறுவை சிகிச்சை மெத்தடில் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, அதாவது அறுவை சிகிச்சைன்னு வந்துட்டால் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, குணப்படுத்துதல் அப்படிங்கிறத கடைசியாக வச்சுக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியும் சார் அறுவை சிகிச்சை? வலி இருக்குமா சார்? பெயின்லெஸ்ஸாக? அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் குணமாகும் சார்? இப்படி வந்துட்டோம் நம்ம மாதிரி. கரெக்ட், நீங்கள் சொல்ல 100%. ஆமாம். ஸோ இந்த மூணையை வச்சு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த நான் கேன்சரஸில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற முறையில் எது பெஸ்ட்? நான் கேன்சரஸ், அதாவது பினைன் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ப்ராஸ்டேட்டுக்கு ரொம்ப காமனாக உலகத்தில் பண்ணுற அறுவை சிகிச்சை பேர் டியூஆர்பின்பாங்க. பொதுமக்கள் வந்து டர்ப் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, டர்ப்புன்பாங்க, டியூஆர்பி. ப்ராஸ்டேட் சுரபியை உள்ளார்லேருந்து தேங்காய் திருவுற மாதிரி திருவி வழியை பெருசாக்கி கொடுக்கறது அந்த ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஒரு 100 பேரில் 3லேருந்து 7 பேருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து விந்து வெளியேறது நின்று போயிடும். இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனோட, ஆனால் தொன்று காலத்துலேருந்து 50-60 வருடங்களாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை, ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ மாடர்னாக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டும் வந்துருச்சு. அதாவது மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, எனக்கு எஃபெக்ட் இருக்கணும் டீசெண்டாக, ஆனால் என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையின் தன்மையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு யங்காக ஒரு 50 வயசில் இருக்காங்க, செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விந்து வெளியில் வருது நின்று போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வர மாடர்ன் அறுவை சிகிச்சை, எஸ்பெஷலி இந்தியாவில் இப்போ 2 முக்கியமான மாடர்ன் அறுவை சிகிச்சை வந்திருக்கு. அது 2த்துலேயுமே இந்த சைடு எஃபெக்ட்ஸை போக்கியாச்சு. ஒன்றுக்கு பேர் ரேசம், REZUMனு ஒரு முறையும், யூரோ லிஃப்ட்டுங்கிற இன்னொரு முறையும் வந்திருக்கு. இந்த 2 ஆப்ரேஷனுமே பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் கிடையாது. ரிசல்ட்ஸ் நம்ம டிஆர்பி பண்ணுற அளவுக்கு அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் வந்துடுது. ஸோ ரிசல்ட்ஸ் டீசென்ட், சைடு எஃபெக்ட்ஸ் நோ. ஸோ என்ன பண்ணுறோம்னா, ரேசம் அப்படிங்கிற அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன ப்ராஸ்டேட்குள்ளார யூரின் போகிற பாதையில் ஒரு கேமரா போட்டு, ப்ராஸ்டேட்குள்ளார ஒரு சின்ன நீடில் போட்டு அந்த இடத்த வாட்டர் வேப்பர் வச்சு எரித்து விட்டுறோம். ஸோ ப்ராஸ்டேட் என்ன ஆகுது, வீங்கிருக்கிற ப்ராஸ்டேட் சுருங்கி போகுது, அந்த பாதை விரிஞ்சு கொடுக்குது. ஸோ வீக்கத்தை குறைக்கணும். இன்னொன்று வந்து யூரோ லிஃப்ட்டில் என்ன பண்ணுறோம், கேமரா போட்டு இந்த வீக்கடைஞ்ச ப்ராஸ்டேட்டை வந்து 2 ஸ்டேப்பிள் மாதிரி பண்ணி அந்த பாதையை திறந்து விட்டுறோம். இது எல்லாருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஆனால் அந்த க்ரைட்டீரியா வச்சு பார்த்து எடுக்கிற பேஷண்ட்டுக்கு பண்ணோம்னா ரிசல்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சரி, க்ரைட்டீரியாவுக்குள்ளே வர்றவங்க வயதானவர்களா இளைஞர்களா? பெரும்பாலும் இளைஞர்கள் தான் வராங்க. அதாவது நான் இளைஞர்கள் சொல்கிறது 45லேருந்து 60 வயசு தான் நான் இளைஞர்களாக பார்க்குறேன். நான் அவங்க எல்லாருமே செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்க, லைஃப் போயிட்டுருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், ரொம்ப நாள் லீவ் எடுக்க முடியாது, குவிக் ஆப்ரேஷன் குவிக் ரிகவரி அப்படின்னு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. தன் கணவருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஒரு மனைவி எப்படி உணர்த்துறது? இதன் மூலமாக அவங்க வந்து நைட்டு தூங்க முடியாமல் அவர் அடிக்கடி பாத்ரூம் போகிறாருன்னா நிச்சயமாக அவருக்கு பிரச்சனை இருக்குது. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு எழுந்து பாத்ரூம் போகிறாருன்னா அது இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா கேட்டிங்க, நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க, சார் இவர் பாத்ரூம் போய் உள்ளார நின்றுட்டே இருக்கிறார் சார், வெளியிலே வர மாட்டேங்கிறாரு அப்படின்பாங்க. 2வது 3வது 1 மணி நேரம் பாத்ரூம் போகிறாருங்க அப்படின்பாங்க. அதாவது அவங்க போகிற ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குன்பாங்க. லேடிஸ் ரொம்ப அழகாக அதை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் மனைவியாக இருக்கிறவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. இந்த கேன்சரில் குணப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மீண்டும் அது வராது அப்படிங்கிற மாதிரிலாம் குணப்படுத்த முடியுமா, அல்லது கேன்சர்னு வந்துட்டால் குணப்படுத்திட்டாலும் அது வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? கேன்சர்னு வந்துட்டால் அதை குணப்படுத்திட்டா கூட 100க்கு 100 வராதுன்னு இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ப்ராஸ்டேட் கேன்சரை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணான்னா 100க்கு 100 பேர் 15லேருந்து 20 வருடங்களுக்கு மேலே வாழ்வாங்க. அதில் பெரும்பாலானோர் இறக்கும்போது வேறு காரணங்களுக்காக இறப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நம்ம கூட்டி கழித்து பார்த்தா குணப்படுத்திடுறோம். இது ப்ராஸ்டேட் கேன்சரோட ஏர்லி ட்ரீட்மெண்ட் சேம் அஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஏர்லி ஸ்டேஜில் இருக்க கேன்சரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 98-99% உட்காந்துருக்கோம். நம்ம நிறைய கேன்சருக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. ப்ராஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸ் ட்ரீட்மெண்ட் க்யூர் சூப்பர் ஹை. ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற குணப்படுத்துதலுடைய அடிப்படை ரிமூவலா ரிப்பேரா? ரிப்பேர் கிடையாது, ரிமூவல். அதாவது முழுசாக
ப்ராஸ்டேட்டை எடுக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை ப்ராஸ்டடெக்டமி, ரேடிக்கல் ப்ராஸ்டடெக்டமின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை. அது ஓப்பன் ரோபாட் இதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா கதிர்வீச்சு மூலமாக அந்த செல்லை கொல்லணும். இதில் ரிப்பேர் கிடையாது, செல் டெத். அதாவது அந்த அணுக்கள், கேன்சர் அணுக்கள் கொல்லப்படணும். ஒன்று எடுக்கப்பட வேண்டும், இல்லை கதிர்வீச்சு வழியாக கொல்லப்பட வேண்டும். இது ரெண்டாக தான் நம்ம பிரிக்க முடியும். இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற டெக்னிக். ப்ராஸ்டேட்டு ரிமூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை மேற்கொண்ட ஒருத்தருக்கு தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை இருக்கும், விந்து உற்பத்தியில் பிரச்சனை இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரலாமா நம்ம? நிச்சயமாக இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சரோட வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தாலே தாம்பத்திய வாழ்க்கையில் 2 விதமான பிரச்சனைகளை பார்ப்பாங்க. ஒன்று, விந்து வெளியில் வர்றது பெரும்பாலும் நின்று போயிடும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் இந்த நோய் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வருது. அதனால் அந்நேரத்தில் அவங்க குழந்தைகள்லாம் பெரியவங்களாக இருப்பாங்க. அதனால் விந்து வெளியில் வருது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதில்ல. இரண்டாவதாக பார்க்குறது என்னென்னா, எரெக்ஷன், ஆண் தன்மை குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நான் குணப்படுத்துறதுக்கு இதை செய்யணும். ஆனால் செஞ்ச அப்புறம் உங்களோட வாழ்க்கையின் தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதுக்கு உரிய மருந்துகள், மாத்திரைகள், டிவைஸ் நிறைய இருக்குது. ஸோ தட் அவங்க வாழ்க்கையின் தரம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள். ரொம்ப அழகாக சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.